ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். கெஸ் தி மூவி நேம். அந்த கேம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட். கேம் வந்து நாங்கள் 2 பேர் தான் விளையாட போகிறோம். இதுலேருந்து ஒரு சீட் எடுப்போம். அதில் வந்து என்ன மூவி நேம் இருக்கோ அதுக்குண்டான டைலாகை வந்து சொல்லி அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க ஆமாம், ஆப்போசிட்டில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டு. அவங்க கண்டுபிடிக்கல இல்லை அவங்க அதே மாதிரி அவங்க சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு பாயிண்ட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு பாயிண்ட் 0. இதுதான் கேமு. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நல்லதாக வரணும். ஐயோ என்னன்னு காட்டுறேன். சொட்டை சொருகிருவேன். இமைக்கா நொடிகள். கரெக்ட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட். அத்திப்பட்டி கிராமமே அழிஞ்சது உங்களுக்கு தெரியுமா? சிட்டிசன். ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டே 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 பாத்ரி. டிடி பாத்ரி. அதெல்லாம் இல்லை, பேர் சொல்லுங்க. மூவி பேர் தானே. டிடி பாத்ரி. டிடி ரிட்டர்ன்ஸ் 3. டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ். உங்க கண்டுபிடிச்சிட்டேன். டிடி ரிட்டர்ன்ஸ். ஓகே, எனக்கு 2 பாயிண்ட்ஸ். அம்மா ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ அவங்க எடுக்க போறாங்க. செஞ்சிருவேன். 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 ஐயோ, நல்ல பேரு, நல்ல பேரு. மாறி 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 1 மாறி 2 எது வேணாலும் மாறி. இப்போ 2 பேருமே சேம்ல இருக்கோம். நீங்களும் 2, நானும் 2. இப்போ நான் எடுக்கிறேன். எப்படி வரப்போதோ தெரியல. டயலாக்ஸ் வேற. சொல்றேன். நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறதா நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பதிலடி. பிகிலு. கரெக்ட். கேள்வி எப்படி கண்டுபிடிச்ச கேள்வி. ஓகே, எனக்கு 3 பாயிண்ட்ஸ். ஆமாம், 2 சீட்டு, 3 சீட்டு. மேலே பறவை வேற பறந்து போயிட்டு இருக்கு. காரப்பொரி வாங்கி தரேன். காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கி தரியா? காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கி தரேன். சாயங்காலம் 6 மணிக்கு வாங்கி தரேன். வண்டி வருவோம். இதானா காரப்பொரி சாப்பிடணுமா? என்னது? கில்லி. ஓகே, சூப்பர். தனலட்சுமி பாயிண்ட். 2 பேருமே ஈச் 3 பாயிண்ட்ஸில் இருக்கோம். பார்க்கலாம் யார் யாரை பீட் பண்ணுறாங்கன்னு. இதுவா? அபிராமி. அபிராமி கையேந்துறீங்க. அபிராமி அபிராமி அபிராமி. குணா. வெரி குட். இப்போ நீங்க
பொண்ணு என்னதான் கன்னு என்னதான். பொண்ணும் எந்து தான் கன்னும் எந்து தான். பொண்ணும் எந்து தான் கன்னும் எந்து தான். போக்கிரி. சூப்பர் சூப்பர். போக்கிரி. நான் 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஈச் 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாங்க. இது என்னதுங்க? என்னது இது? சூபியா? என்ன இப்படின்னா என்ன? இது என்ன பேருன்னே தெரியல. அப்படியா? ஐயோ. நல்லெண்ணெய் சாப்பிட்டா பொம்பளைங்களுக்கு தாடி மீசையெல்லாம் வளருமோ? தூளு. கரெக்ட். இப்போ எத்தனை பாயிண்ட் ஆயிடுச்சு? ஆளுக்கு 5 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இல்லை, நான் இப்போ சொன்னதான். ஆமாம் ஆமாம். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சங்கரவன். உன்னை சோதிக்க பிறந்தவனா இந்த வெற்றி வேல். வேல் படம் இப்போ கஷ்டமா வந்துகிட்டே இருக்கு. பாப்போம் பாப்போம் பாப்போம். ஏதோ ஐயோ. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்னைக்கு தோக்குறவன் ஜெயிப்பான், நாளைக்கு ஜெயிக்கிறவன் தோப்பான். பிகிலு. தப்பு இல்ல, அதெல்லாம் ஒரு தடவை சொன்னதான். சரி, பாயிண்ட் உங்களுக்கு. படம் வந்து திருமலை. ஓகே, சூப்பர். திருமலை. இப்போ நெக்ஸ்ட் நீங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் 5ல தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு 6 பாயிண்ட். இது கண்டுபிடிச்சா தான். பாஸ். பண்ணிக்கு தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான். சிவாஜி படம் தான். ஈனல். அவங்க வந்து 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, நான் 5 பாயிண்ட்ஸ்ல இருக்கேன். இந்த டைலாக் வந்து சும்மா சொன்னா பத்தாது. ஒரு பேக் போஸ்ட் போய்க்குங்க. எப்படி வலிச்சிருச்சு. வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. படையப்பா. 2 பேருமே 6 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். இல்ல, நான் மறந்துட்டேன். இதுக்கு வந்து நடுவர் தான் தீர்ப்பு சொல்லணும். படத்து பேர் சொல்றேன். அது யார் சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க காதுல ஒன்று சொல்லுங்க, என் காதுல சொல்லுங்க. என்னோடது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வின்னரு. நடுவர் அவர் வந்து காதுல வந்து ஒரு பட பேர் சொல்லுவாரு. அதை வந்து நான் அவங்க கிட்ட கன்வே பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சேன். இல்லைன்னா அவங்க சொல்றத கண்டுபிடிச்சா அவங்க ஜெயிச்சாங்க. இல்லைன்னா திரும்ப டையாவே. படம் பேர் சொல்லிட்டாங்க, டைலாக் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல இருங்க, டைலாக் தெரிய வேண்டாமா? ஒரு செடியில ஒரு பூதாங்க பூக்கும், அது மாதிரிதான் என் காதலும். பூவே உனக்காக. எப்படிமா எப்படி எப்படிமா? நான் செட் ஆகாது. கனிமொழி காயத்ரி எவ்வளவு டைலாக் ஓகே. மாடுலேஷன் தான் தாங்க முடியல. ராஜா ராணி சொல்லுங்க, கனிமொழி சொல்லுங்க. உனக்கெல்லாம் நான்லாம் செட் ஆக மாட்டேன். எவ்வளவு கனிமொழி காயத்ரின்னு எவ்வளவு கனிமொழி தேன்மொழின்னு வாக்கியாவரத்துல தெரியவா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ படம் சொல்லிட்டாங்க. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். வருத்தப்படாத. ஓகே,
பாயிண்ட்ஸ். நான் 8 பாயிண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு அப்படிமா? இப்போ ஃபர்ஸ்ட்டுங்க. ஆட்டல் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஐயோ இது என்ன நல்ல படம் இது. ஆட்டலில் ஆட்டல் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஃபுல் ஸ்டாப். கமா வரும். திருக்குறள் ஃபுல் ஸ்டாப். தெரியலையே. தெரியல எனக்கு. தெரியலையா? வான் கராத்தே. நான் வந்து தோத்துட்டேன், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ஜெயிச்சிட்டாங்க, நான் தோத்துட்டேன். என்னால் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி கரெக்டான க்ளூ சொல்லி கண்டுபிடிக்க முடிய வைக்கல. அதனால் அவங்க தான் ஜெயிச்சாங்க, நான் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேருமே ஜெயிக்கிறதா தோக்குறதான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் ஜெயிச்சோம் இல்லையான்னு உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த வீடியோ, கேமிங் வீடியோ இதெல்லாம் போடலாமான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும். ஓகே. ஆமாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.